கம்பெனிஸ் மட்டும் ஒரு நாட்டுல வளருது அப்படிங்கிறது ஒரு வீக்கமே. அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு பபுள் அது வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். தப்பா சரியன்றது நடக்கிறத வச்சு பாத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அமெரிக்கால இன்னொரு விஷயமும் ஏறிட்டு இருக்கு. அது வீட் இருக்குது இல்லையா, தானியம். அவங்க வீட்டு தான் அவங்களுக்கு மெயின். அது வந்து பண்ண 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்டோபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 2025 4யும் 5 என்னமோ சொல்றாங்க, $4.90 இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 6.90 புஷல்னு சொல்லுவாங்க. நம்ம மெட்ரிக் டன் கணக்கு போட்டீங்கன்னா, ஒரு மெட்ரிக் டன் கணக்கு எடுத்தீங்கன்னா 36 புஷல் நினைக்கிறேன். 36 சம்திங் வரும். அதை நீங்க கணக்கு போட்டுங்க. ஒரு மெட்ரிக் டனுங்கிறது புஷல்ஸ். 36 புஷல்ஸ்னு வரும். ஸோ அப்போ ஒரு புஷலுக்கே வந்து பாத்தீங்கன்னா $2 கிட்ட வந்து $4.90 வந்து $6.90 மாறி இருக்கு. ஸோ $2 கிட்ட வந்து பண்ண இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது தானிய விலை ஏறுது அப்படின்னா, அரிசி விலை ஏறுச்சுன்னா எப்படி வலிக்கும் நம்மளுக்கு. ஸோ அதே போலதான் இது. சாப்பாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலை உயர்வு அப்படிங்கிறது இருக்கு. விலைவாசி உயர்வு சாப்பாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு அமெரிக்கால. வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படிங்கிற பலரோட கருத்துக்களை. இப்படி இருக்க சமயத்துல போப் லியோ அவர்களா இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புல இருக்காங்க. இப்ப சீனா டுவல் யூஸ் எல்லாம் பேன் பண்றாங்க, சாங்ஷன் அப்படி இப்படின்னு போகும்போது, ஆல்ரெடி சீனாக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வர்த்தக போர்ல ஜெயிச்சதே இல்லை அமெரிக்கா. இப்ப திரும்பவும் ஒன்னு அண்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கும் போது, திரும்பி அமெரிக்காக்கு பயங்கரமா ஒரு அடி சீனா வச்சாங்க, எக்கனாமிக்கல் ரீதியா வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சிக்கலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் வரக்கூடிய காலம். திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், ஒரு எக்கனாமிக் டர்பியூலன்ஸ் வரலாம், மோசமான ஒரு சூழ்நிலை. பயமுறுத்துறதுக்காக இல்ல, சும்மா பேசும்போது எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நாடு, உலகம், போர், நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிருப்தியா இருக்கு. பல நாடுகளும் தலைவர்களுக்குள்ள ஈகோ கிளாஸா இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அமெரிக்காவோட எக்கனாமி எந்த நேரம் வேணா விழுகலாங்கிறது போல இருக்கு. ஏன்னா வெறும் ஸ்பீச், வெறும் போஸ்ட் வச்சு வந்து பண்ணா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லையா ஆயில் விலை. ஸ்திரத்தன்மை எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசிட்டாங்க, பரவாயில்ல. ஆனா பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா போப் லியோ அவர்கள், அவரே வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டான போர்ல அமெரிக்கா இருக்கிறது அவருக்கே பெருமளவுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். அதாவது இதெல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சினாரியோஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களோட ஒப்பீடு பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். அது என்னடா இது வரலாறு நடக்க, திருப்பி ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது போல அந்த மாதிரி இல்ல. பட் ஆனா பதட்டங்கள் ஏன் வந்து அனலிசிஸ் பண்றவங்க பதறாங்க, பதட்டமா இருக்காங்க, ஏன் வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இது போல செய்திகள். அதான் மிக முக்கியமான காரணம். இதுல இந்த போப் லியோ அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவதுங்க இப்ப நடக்கக்கூடிய விஷயம்லாம் பார்க்கும்போது இது எங்க போகுதுன்னே தெரியல. வேர் திஸ் வில் லீட், இந்த வேர்ட் அவர் சொல்றாரு. இதுதான் மிக முக்கியமான விஷயம். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எங்க ஓடி விட போகுதுன்னு தெரியல அப்படிங்கறத எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஏன்னா எல்லாரும் எக்கனாமிக்கல் பிளாக்கேடு, தடை, சாங்ஷன், ஃப்ரீஸ், அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றது, பணத்தை முடக்கிறது அப்படிங்கும் போது எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிற போல இருக்கு. இதுல என்டையர் பாப்புலேஷனே வந்து பண்ண பாதிப்படையுது. ஈரான்ல இன்னசென்ட் பீப்புள் தானே சஃபர் ஆகுறாங்க போறனால. அது அவங்களும் தானே கொல்லப்படுறாங்க. ஸோ அதனால நான் கண்டெம் பண்றேன், இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் அன்ஜஸ்ட், ஜஸ்டிஸ் நான் கண்டெம் பண்றேன். அதான் நான் இல்லைங்க, போப் அவர்கள் சொல்றாரு, நான் கண்டெம் பண்றேன். மக்களோட வாழ்வுக்கு எதிராக நீங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கு நான் கண்டெம் பண்றேன். நான் கண்டெம் பண்றேன், கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட் தான் கண்டெம் பண்றேன். அதாவது சொல்றதுக்கு இது வேடிக்கையா இருக்கலாம், காமெடியா இருக்கலாம், பேசும்போது கூட நான் ஏதாவது பேசலாம். பட் ஆனா ஐ கண்டெம், ஐ கண்டெம், ஐ கண்டெம் அப்படிங்கிறதோட சொல்லும் போது இது ஒரு வார்னிங் மெசேஜா ட்ரம்ப் அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கம், அதுவும் குறிப்பா அமெரிக்காக்கு இது ஒரு வார்னிங் மெசேஜா? அதுவும் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு குரல் போயிட்டு இருக்கா? போப் அவர்களை வச்சு ஏன் யூரோப்பியன் யூனியன் மிரட்டல்கள் விடுத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காக்கு அப்படின்ற கேள்வி. ஏன்னா நான் நம்புறேன், மனித வாழ்க்கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதிக்கப்படணும். இதுதாங்க நம்ம சேனல்ல நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதுதான், மதிப்பு. ஈரான்ல இருக்கிறவங்க அது அவங்களோட பொறுப்பு. இப்ப நம்ம நாட்டுல ஊழல் இருக்குது, ஊழல் நடந்துட்டு இருக்குது, இது பண்றாங்க அப்படிங்கறதுனால விமானம் தாங்கிய போர்க்கப்பல் கொண்டு வந்து வச்சுட்டு சவரமே நீ குண்டு போட்டாங்கன்னா ஒத்துக்குவோமா? அது என்ன
அது என்ன எதுவோ அது நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க கம்முன்னு அப்படிங்கிறது போலதானே இருக்கும். ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கல்ஃப் நாடுகள் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், மெயினான ஒரு பாயிண்ட் இதுதான். ஒரு பபிள் மாதிரி ஒண்ணு வீங்கிட்டு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் இதுதான், அனலிசிஸ் சொல்லக்கூடிய காரணம். கல்ஃப்ல இருக்கக்கூடிய க்ரூடு ப்ரொடக்ஷன் எல்லாமே க்ரூடு க்ரூடு அப்படிங்கிறது பாக்குறாங்க. இது அது மட்டும் இல்ல, க்ரூட் ஆயில், கேஸ், ஹீலியம், பல்வேறு விஷயங்கள், ஃபெர்டிலைசர், பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்போ ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து இந்த சேனல்ல, நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாட்டுல பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதை வந்து பண்ண ஈரான்ல ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது போல இந்தியா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஃபெர்டிலைசர் பிரச்சனையினால அப்படிங்கிறது போல. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிபேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வேற ஒரு அது எனக்கு அது பார்க்கும்போது என்னடா இது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து பண்ண ஒரு மாதிரியான ஒரு மெசேஜ். ஸோ இதுல ஈரான் வந்து எல்லாத்தையும் நோட் பண்றாங்க, எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஈரானுக்கும் பிரச்சனை, இந்தியாவுக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஏன்னா உணவு பற்றாக்குறை வருது, ஏதோ ஒரு பிரச்சனையாதுன்னா இப்ப ஈரானுக்கு ஒரு பிரச்சனைனா ஃபுட் ஹெல்ப்ங்கிறது நம்ம தரப்புல இருந்து பண்ண முடியாது. இதையும் ஈரான் மானிட்டர் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அதையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம மெயினான ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ நம்ம க்ரூடுலயே நீங்க பாத்துக்கோங்க, ஏன் இது அதுவும் கல்ஃப்ல இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஈரானோட போருக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு வருமானா அது ஒரு கேள்வி. பெர்ஷியன் கல்ஃபோட அவுட்புட், நீங்க ஆயில மறந்துங்க, பெர்ஷியன் கல்ஃபோட அவுட்புட் அது ஆயிலுக்கு மட்டும் சொல்றாங்க 14.5 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு கம்மி ஆகுது. இப்ப அதை யாரு டேலி பண்ணுவா? அது இல்லைன்னா பல நாடுகளும் சிக்கலுக்கு உள்ளாவாங்க. இப்ப இது போல பெட்ரோல் தட்டுப்பாடுங்கிறது நம்ம நாட்டுக்கு வரலன்னா அது காரணம் ரஷ்யா போன்ற நாடுகள். உதவிக்கரம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவின்னு இல்லாத அவங்களுக்கும் தேவை கூட. ஸோ அதனால நம்மளாம் நல்லா லிங்க்ல இருக்கிறதுனால பிரிக்ஸ் நாடுகள், இப்ப நீங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பிரிக்ஸ் நாடுகள், பிரிக்ஸ்ல இருக்கிற நாடுகள், பிரிக்ஸம் அதுல ஆதரிக்கக்கூடிய நாடுகள்ல நீங்க பெட்ரோல் நார்மலா நீங்க தேடி பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க தேடி பாருங்க, உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். எக்கனாமிக்கல் ரீதியா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருமளவுல இல்ல. பிரிக்ஸ்ல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் சொல்ல வரல, அந்த லிங்க்ல இருக்கக்கூடிய நாடுகள், கோர் லிங்க்ல இருக்கக்கூடிய நாடுகள். ஆனா மத்த நாடுகள் நீங்க எடுத்துக்கோங்க, கேஸ் பிரச்சனை க்ளோஸ் பண்ணலாமா, மக்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட். பிரிக்ஸோட கோர் நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி இன்னும் அஃபெக்ட் ஆகல, பெருமளவில் ஆகல. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் எப்படி நடக்க போகுதுங்கிறது இந்த அக்டோபருக்கு அப்புறம் தெரிய வரும், என்ன நடக்குதுன்னு. பினான்சியலி மிக பெரும் பிரச்சனைகள் வர காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய காரணங்கள் இதுதான். அது வெறும் இது ஆயில் மட்டுமே 14.5 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு வந்து பணம் தடைபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுல 57% டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல 57% டிக்ளைன் ஆகுது. சவுதி அரேபியா ஹையஸ்ட் லாஸை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு தான் இந்த பெர்ஷியன் கல்ஃப் தடைப்பட்டிருக்கனால ஹையஸ்ட் லாஸ் 4 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு அடி வாங்குது. ஈராக் 2வதுல நிக்குது, 3 மில்லியன் பேரல் அடி வாங்குது. யுஏஇ 3வதுல நிக்குது, 2.7 பில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு அடி வாங்குது அப்படிங்கிறது போல. இதுல ஈரானுக்கு மட்டும் தடை அப்படிங்கிறதோட சொல்றாங்கல்ல, ஈரானுக்கு கிரிப்பிள் ஆகுது அப்படின்னா ஈரான் 2.5 மில்லியன் பேரல் தான். அவங்க காஸ்பியன் இருக்கு, காஸ்பியன் வழியா என்ன செய்யணுமோ ஈரான் செஞ்சுக்குவாங்க. ஆனா கல்ஃப் நாடுகள்னால முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல கல்ஃப் நாடுல பைப் லைன் இருக்கேப்பனா அதையும் அடிக்கிறாங்க, ஈரான் அதையும் அடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த வழியா நடக்கக்கூடிய வர்த்தகம், கல்ஃப் அந்த பெர்ஷியன் கல்ஃப் வழியா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா நடக்கக்கூடிய வர்த்தகத்தை கண்டிப்பா எதாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது போல நடக்க நடக்க அந்த பபிள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த பபிள் வெடிக்கும். அந்த பபிள் வெடிக்கும் போது மிக மோசமான விளைவுகள் இந்த உலகம் எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதோட பலரோட கருத்துக்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் பண்ணி விட்டா பரவாயில்ல. ஏன்னா அப்படி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நீங்க ஓபன் பண்ணி விட்டாலும் இந்த ரீஸ்டோர் ஆகிறதுக்கு ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அதிகப்படியான டைம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நடக்குதுனாலும் பேரல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 120 130க்கு மேல தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போர் நடக்கலன்னா கூட அதிகப்படியான விலை உயர்வு இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுதான் எக்கனாமிக்கல் எர்த்குவேக்.
இது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி சீக்கிரமா நாடுகள்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு எல்லாம் ஈகோ இல்லாம எல்லாம் பிரச்சனையை தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கையில அடுத்த பையன் சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.